இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து சொல்லியிருப்போம் தேருக்கு போய் காமிப்போம் அப்படின்னு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் நான் வாங்கின ஒரு சில திங்ஸ் எல்லாம் தேரில் வாங்கின திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பிரணவிகா இருக்கா. அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரணவிகாவோட அண்ணா என்ன வாங்கினாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஸ்கேலு தான் வாங்கியிருக்கா. இது வந்து பிளாக் செட்டிங் பண்ணுற ஸ்கேல் கைஸ். நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமோட இதுதான் கைஸ். இந்த கேமிங் இருக்குல்ல கைஸ், 90s கிட்ஸோட டாய்ஸ் பாருங்கள். இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறையா. இன்னமும் இருக்குது ஆன் ஆஃபு, எஸ்பி வந்து என்னன்னு தெரில, ரீசெட்டு, சவுண்டு, அப்புறம் ரொட்டேட்டு, இங்கே மேலே கீழே இங்கேயும் சைடில் என்னமோ இருக்குங்க. எல்லாம் பழகணும். நல்லா பழகிட்டு அப்புறம் விளாடணும். இது அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஹெலிகாப்டர். நம்ம ட்ரோன் பறந்து போன மாதிரி இதை வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து வீட்டுக்குள்ளேயே தான் விடணும். இங்கே வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோர் போட்டிருக்காங்க. அவுட்டோர் நம்ம விடவே கூடாது கைஸ். நம்ம வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளே விடணும். உங்களுக்கு ரூம்லேயே சேம் தான். ஆனால் என்ன, இது வந்து ரெட் கலரில் இருக்குது. இது ஆன் பண்ணி இது விடணும் கைஸ். ஆனால் இப்போ உள்ள பாருங்க ஒரு இப்போ ஒரு கண்ட்ரோலர், அப்புறம் ஹெலிகாப்டரு, எடுத்து காமிச்சிடும் பாருங்க. சார்ஜர், இதோட ஹெலிகாப்டருக்கு அடியில் சார்ஜ் பண்ணணும். இது வந்து எங்கிட்ட நிறைய இருக்குங்க இந்த சார்ஜர். எப்படின்னு சொன்னால் நிறைய ஹெலிகாப்டர் வாங்கி பறந்து போயிருக்கு. அதோட இதெல்லாம் இது ஒரே நிமிஷம் இது டேப் போட்டு. அப்போ நெக்ஸ்ட் வந்து பெருசுங்க வடா. பாருங்க, கன்னு தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபோர்ஸில் கன்னு. இதில் வந்து அந்த ஸ்பாஞ்சு ஃபோம் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோமில் வரும், நர்ஃப் கன்னுலாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட் ரப்பர் பால் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பால் 6mm. அப்புறம் வந்து ஆர்பிஸ் பால், உங்களுக்கு தெரியும், இந்த இதில் கன்னுக்கு போட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த கன்னை பிரிச்சிடலாம். ஏதோ வேணுமே, கத்தி எடுத்தா பிரிச்சிடலாம். கத்தி எடுத்துட்டு வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். கத்தி வேண்டாம் கைஸ், நம்மளுக்கு அந்த ஹேர் சின்ன ஹேர் பின்னே இருக்கு வச்சு அடியிலிருந்து பிடிச்சிடலாம் கைஸ். பிய மாட்டேங்குது. பிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, டப்பு டப்புன்னு சவுண்டு வருது. அந்த அவ்வளோ ஃபோர்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னு தாங்க எடுக்க போகிறோம். பாருங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. இப்படி பண்ணி இது பண்ணோம்.
புரியல. நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன், நான் வெளியில் காமிக்கிறேன், வேணா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போதான் நெக்ஸ்ட்டு இதோட திங்ஸுங்க கைஸ். இதோட திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லைட் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ ட்ரைவரு நம்ம கையோடு மாட்டிடலாம். சரிங்களா கைஸ், கையோடு மாட்டிட்டு பிச்சை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இது இருக்குது காடாட்டை, இது ஒன்று எடுத்துட்டா போதும் கைஸ். இப்போ ஆன் பண்ணால் எரியாது, இது எடுத்துட்டா போதும். ஆனால் இது அவ்வளோ பவரில் இல்லைங்க கைஸ், நம்ம அந்த லேசர் லைட்டோட பவர்லாம் அடிக்கு சும்மா எய்ம் பண்ணுறது தான். தூரம் போகும், ரொம்ப தூரம் போகும் லேசர் லைட்டு, ஆனால் அதோட பவர் மாதிரி வராது. பாருங்க நல்லா இது இருக்குது. இந்த ஸ்க்ரூ இந்த என்னது லேசர் லைட்டை மாட்டுறதுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் எனக்கு அதிர்ச்சியமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இங்கே மாட்டணும் கைஸ், அடியில் தான் மாட்டணும். அது எப்படின்னு இப்போ மாட்டலாம். ஓஹோ ஓகே, நம்ம மாட்டியாச்சு. நீ வந்து அடியில் வந்து மாட்டணும். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்படி வச்சு உள்ளே அந்த ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு இப்படி இழுக்கணும் கைஸ். அதுதான் நம்மளோட டாஸ்க், ரொம்பவுமே கஷ்டம். இதை வந்து வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்படி இது பண்ணுறதுலாம் தெரியாது, ஆனால் உடஞ்சி போச்சு. மாட்டியாச்சு கைஸ். நம்ம லேசர் லைட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேற ஒரு மாதிரி பண்ணுது. மாட்டுறதுலாம் தெரியும் கைஸ், ஆனால் அது வந்து கைஸ் நான் பண்ண மறந்துட்டேன் பாருங்க. இங்கே ஸ்க்ரூ டிரைவர் போட்டு டைப் பண்ணுங்க கைஸ். அதுதான் கைஸ், என்னடா அவுந்து போதே அப்படின்னு இது பண்ணுறோம். இங்கே ஸ்க்ரூ டிரைவர் போடணும், நல்லா டைப் பண்ணணும். இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே தேரில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மீனில் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மீன் 1 ரூபான்னு கேட்டுச்சுங்க கைஸ். ஆனால் பார்த்தா ஒரு அந்த இதோட வந்து ஒரு பேர் வந்து அந்த பவுலோட 230 ரூபாங்க. போ பிரணாய் கனி என்ன வாங்க தேர்ல வளல் பாசி அப்புறம் கிளிப்பு அப்புறம்
அப்புறம் அவ்வளோதானா? ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக் ரொம்ப கஷ்டமாட்டு இருக்குங்க இது மாட்டுறது. அதுதான் நிச்சயம் மாற்றிடுவேன். நீயா இது கைஸ் மாட்டியாச்சு கைஸ். இவ்வளோ நேரம் போராடி கடைசியாக மாட்டியாச்சு. பாருங்க இப்படி எய்ம் பண்ணுறது தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது வேணால் கழட்டிக்கலாம் கைஸ். கழட்டி வேணால் மாட்டிக்கலாம். இப்படி பண்ணால் அவ்வளோ உழுகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது நம்மளே கழட்டினாதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் எடுத்து மாட்டலாம். ஸ்கோப்புக்கு அடியில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா பாருங்கள் ஒரு ஹோல்ஸு. இது வந்து அந்த ஆர்பிஸ் பாலு அந்த பால்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, பால்ஸ் போட்டு டப்பு 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 டப்புன்னு சுடுறதுக்கு தான். ஐயோ நீ இது வேற மாட்டோமா கைஸ்? என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க? இது பின்னாடி இருந்து முன்னாடி வரணுமா, முன்னாடி இருந்து பின்னாடி போகணுமான்னு வேறு தெரியல. மாட்டியாச்சு கைஸ், மாட்டியாச்சு. இதை கழட்டி இந்த மூடி கழட்டி உள்ளே வந்து போடணும் கைஸ். நம்ம அந்த பால் ஆர்பிஸ் பால் நேரம் அந்த குண்டுக்குள்ளே போய் அந்த ஓட்டைக்குள்ளே போய் விழுந்துடும். கழட்டிக்கலாம். போட்டால் கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வே இருக்குது. இங்கே ஒரு வே இருக்குது. அந்த வேக்குள்ளே வந்து பூந்து போயிடும். எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டெக்னாலஜியாக பண்ணி வச்சுருக்காங்க. டெக்னாலஜி ஆனால் நல்லா இது பார்க்குதுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த லப்பர் பால்னு சொன்னேன் கைஸ். அது கைஸ் இது வந்து லப்பர். ஆக்சுவலாக இது வந்து ரப்பர். அது என்னமோ கைஸ் லப்பர். இது வந்து பிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்பிஸ் பால் தண்ணிக்குள்ளே போடணும். இது வந்து ஆர்பிஸ் பால் தண்ணிக்குள்ளே போடணும். இது வந்து ஆர்பிஸ் பால் தண்ணிக்குள்ளே போடணும். இது வந்து அந்த ஸ்பாஞ்ச், அது என்னமோ அது வந்து ஃபோம் டாட்ஸ். பாருங்கள் கெத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் குண்டாகலை. நல்லா குண்டாகணும். அப்போ தான் நம்ம அவ்வளோதான் கைஸ். நம்ம கன் வந்து ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து முட்டி சவுண்டு கேட்கும். அவ்வளோ விட்டுருணும். பயந்துட்டா பிரணவிக்கா வந்து பயந்துட்டேன். செமையாக இருக்கும் கைஸ். இந்த கன்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 750 கைஸ். சூப்பராக இருக்குது, வர்த்துங்க கைஸ். இதோட அந்த 1200 கன்னெல்லாம் அது சும்மா அழகுக்கு ஸ்டைல் டபுள்னு சொல்லும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து சுடும்.
எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஓ இதுதாங்க கைஸ் ஆடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க கைஸ், நம்ம பேரில் வாங்கின எல்லாம் முடிஞ்சு. இங்கே என்ன இருந்துச்சு? இது ஆமாங்க. ஓகே இங்கே ஸ்க்ரூ டிரைவர் அது இருந்துச்சா? சரி, அப்போனா அதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்க்ரூவையும் அப்படியே ஐயோ ஜம்ப் பண்ணி வருது போட்டு இந்த ஆர்பிஸு மட்டும் அந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே போட்டணும். அப்புறம் நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு இதை கழட்டி அப்படியே உள்ளே மாட்டிடலாம். வேண்டாம் இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டுங்க கைஸ் அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.